ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். பொம்பளை. நான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது டோடோ பறவைகள் பற்றி தான். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த டோடோ பறவைகளை ஒரு காதலிக்கு ஊமையாக போட்டிருந்தேன். நான் அவளை ஏன் நேசிக்கிறேன், அவளை ஏன் நான் விட்டு பிரியக்கூடாது என்பதுக்கு டோடோ பறவைகளை உதாரணம் காட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில், வாட்ஸ்அப்பில் எல்லாருமே டோடோ பறவைகள் தான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டோடோ பறவைகள். நான் இந்த பறவைகளை பற்றி பேசணும்னா மனுஷனை பற்றி பேசணும். மனிதனுடைய அகங்காரத்தையும் மானவத்தையும் அவன் எவ்வளோ பெரிய அழிவு சக்தி அப்படிங்கிறத பற்றி நான் பேசியே ஆகணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது தான், மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய ஆகசக்தி. அவனை என்னைக்காவது ஒரு நாள் பிரபஞ்சம் அழிச்சே தீரும். இவ்வளோ கோபமாக பேசுறதுக்கான காரணம் இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிய இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். டோடோ பறவைகள் அடிப்படையில் புறா இனத்தை சேர்ந்தவங்க. பொதுவாக புறான்ட்டில் எல்லா பறவைகளுக்குமே உள்ள அடிப்படை குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பறக்கிறது. அது இடத்திற்காக, பாதுகாப்பான இடத்திற்காக, பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கத்திற்காக, இனப்பெருக்கத்திற்காக அவங்க தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பறவையும் தன் வாழ்நாளில் பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இனமாக தான் இருக்குது பறவை இனம். அந்த வகையில் புறாக்கள் இனத்தை சேர்ந்த டோடோ பறவைகளும் பறந்து வந்துச்சு. அதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. கடல் கடந்து வந்த அந்த இனத்துக்கு மொரிஷியஸ் தீவில் ஒரு இடம் கிடைச்சிது. மொரிஷியஸ் தீவில் இறங்கினோடனே அதுகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அங்கே எங்கே பார்த்தாலும் அதுகளுக்கு தேவையான தானிய உணவுகள் அவ்வளோ இருந்துச்சு. காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் அப்படி நிறைஞ்சு கிடந்துருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், அவைகளை பயமுறுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த விலங்குகளும் இல்லை. நாய்கள் இல்லை, நரிகள் இல்லை, பூனைகள் இல்லை, எந்த விலங்குகளும் கிடையாது. அதை அடித்து சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே. குறிப்பாக மனிதர்களும் இல்லை. அப்படிங்கும்போது அதனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடுச்சு, சொர்க்கமாக மாறிடுச்சு. பொதுவாக பறவைகள் ஒரு இடத்துல தங்குச்சுன்னா அங்கே தங்கிட்டு அது சீசன் முடிஞ்சோடனே பறந்துடும். ஆனால் இங்கே வந்த உடனே அவங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கிது. தண்ணீர்லேருந்து அத்தனை விதமான விஷயங்களும் அங்கே கிடைக்கிது. அப்படிங்கும்போது அந்த பறவைகள் போகிறக்கு மனசில்லை, அங்கேயே தங்க ஆரம்பிச்சிது. அந்த தட்பவெப்ப சீதோசன நிலைக்கு டோடோ பறவைகளுக்கு அது ஏற்றதாகவும் இருந்துச்சு. ஸோ இனப்பெருக்கம் செய்யவும் அதிக வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக அங்கேயே தங்கிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடியது ஆமை கூட்டங்கள் மட்டும்தான். சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகள் எல்லாமே இருந்தாலும் இது டோடோ பறவைகளை பொறுத்த வரைக்கும் முழுமையான தாவர பட்சினி தான். எந்த விதமான உயிரினங்களையும் கொண்டு சாப்பிடக்கூடியது கிடையாது. இலைதலைகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. ஸோ இதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு கிடையாது, மற்றவங்களால் இவங்களுக்கு தொந்தரவு கிடையாது. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தது டோடோ பறவைகள். இது ஒரு பரிணாம வளர்ச்சியில் முக்கியமான கன்னியாக இருக்கும். பரிணாம வளர்ச்சி எல்லாத்தையும், எல்லா உயிரினங்களையும், புவியியல் சூழ்நிலையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பறவைகள் எங்கேயுமே பறந்து போகிறது கிடையாது. ஒன்று, அதுகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு போராடி எதையுமே வாங்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. இதை மூணையுமே பரிணாம வளர்ச்சி கவனிக்குது. ஸோ பறக்கிறதே கிடையாது. அப்படிங்கும்போது அதனுடைய இறக்கைகள் ஒவ்வொரு தலைமுறையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி கிட்டத்தட்ட அது இறக்கைகள் இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அதனால் பறக்க முடியாத சூழ்நிலை வருது. பட் அதிகமாக நடந்து போய் உணவுகளை தேடுறதுனால கால்கள் பலம் பெறுது. அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள், இலைதலைகள், பொதுவாக சைவம் சாப்பிடும்போது உடம்பு பெருக்கும். ஸோ சைவ பிரச்சனையாகவே இருந்துட்டு எந்த விதமான பறக்கிறது, உடற்பயிற்சி எதுவுமே இல்லாததுனால ஒரு புறா இனம் சேர்ந்த ஒரு பறவை கிட்டத்தட்ட 3 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துச்சு. 3 அடி உயரம், 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் வெயிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நினச்ச போது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த விலங்குகள், அந்த பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் மனுஷன் அங்கே இறங்குறான். போர்ச்சுகீசியர்கள் ஒவ்வொரு நாடாக தேடி வேட்டையிட்டு வந்தவர்களுக்கு தங்குமிடமாக கிடைச்சது. தப்பி தவறி இறங்கினது மொரிஷியஸ் தீவு. அங்கே மனுஷங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சி இறங்கினா மனுஷங்க எங்கேயுமே இல்லை. இறங்கும் போதே அவனுக்கான வேட்டை நாய்கள், செல்ல பிராணிகள் எல்லாத்தையும் கொண்டு அங்கே இறங்க ஆரம்பித்தான். அவனுடைய உணவு தேவைகளுக்கு டோடோவை அழிக்க ஆரம்பித்தான். அவங்க தங்கியிருந்தது 90 நாட்கள். பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருந்த அத்தனை டோடோ பறவைகளையும் தின்று தீத்தான், கொன்று அழித்தான், கொன்று குவித்தான்.
மனுஷன் எவ்வளோ கேவலமானவன்னு பார்த்துக்கோங்க. பல நூற்றாண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துட்டு இருந்த ஒரு பறவையை மொத்தமாக இல்லாமையே பண்ணிட்டான். இன்றைக்கி அந்த மொரிஷியஸ் தீவில் அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் கிடைக்கிது. ஏன்னா அந்த பறவைகளுக்கு சண்டையிட தெரியாது. பல நூற்றாண்டுகளாக அதுகளுக்கு எதிரியே இல்லை அப்படிங்கிறனால சண்டையிட தெரியல, தப்பிச்சு போகணுங்கிறது தெரியலை, பறக்கணுங்கிறதே மறந்து போயிடுச்சு. சண்டையிட தெரியாத விலங்கு, பயமும் இல்லாத விலங்காக இருந்துச்சு. ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான், நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது கூட அதுக்கு தெரியல. சிரிச்சுக்கிட்டே அத்தனையுமே செத்து போனதாக இருக்குது. அதை படிக்கும்போதே கண்ணீரும் வலியும் வேதனையும் தான் இருக்குது. நான் அந்த கவிதையில் சொல்ல வந்ததும் அதுதான். நான் ராட்சசம் மாதிரி இருக்கேன், ஆனால் அவள் அப்படி கிடையாது. என்னை பார்த்து பயப்படவே இல்லை, அவளுக்கு பயப்படவே தெரியல. அவள் மனசு ஃபுல்லாக என் மீதான காதல் மட்டுமே அவளுக்கு இருக்குது. நான் அடித்து கொன்னா கூட அவள் விட்டு போக மாட்டான். செத்தாலும் பரவாயில்லன்னு என் காலடியிலே கிடப்பான். அவளை நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்காக நான் என்ன செய்து விட முடியும்? அப்படிங்கிறது தான் நான் அந்த கவிதையில் சொல்லியிருந்தேன். அவள் பயமற்றவள், அவள் சண்டை போட தெரியாதவள் அப்படிங்கிறத அதுக்கு மச்சனமாக பண்ண வந்தேன். ஆனால் அது காதல் கவிதையாக இருந்தாலும் டோடோ பறவைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாக சோக கவிதை தான். ஒரு இனமே கிடையாது. இன்றைக்கும் வரைகளில் எழுதப்பட்ட படங்களும் அதனுடைய எச்சங்களின் மிச்சமாக இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு மனுஷன் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப முடிவு பண்ணுறான். என்னைக்காவது ஒரு நாள் இயற்கை முடிவு பண்ணும் இந்த பிரபஞ்சத்திற்கு மனிதன் தேவையில்லை அப்படிங்கிறத. அதைத்தாங்க நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றுமே கிடையாது.